ஸ்ரீ ராமானுஜாய நமக. ஆழ்வார் பெருமானாற்றிய திருவடிகளே சரணம். மிக்க நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் கொள்கையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஒரு பரிபூர்ணமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனானவன். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்னா யாரு? பகவானுக்கே அற்றுத்தீர்ந்த அடிமையானவன் ஸ்ரீ வைஷ்ணவன். அற்றுத்தீர்ந்த அடிமையாயிட்டா ஸ்ரீ வைஷ்ணவன் ஆயிடுவானா? இல்லை. அவனிடத்தில் ஆச்சாரிய முகேன பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு அந்த பஞ்சசம்ஸ்காரத்துடைய தாற்பயத்தை தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் எவன் ஒழுகுகிறானோ அவனே ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணி எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த ஸ்ரீ வைஷ்ணவனானவன் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் 5 விதமான அர்த்த பஞ்சக ஞானம் சொல்கிறாங்க பெரியவங்க. அதாவது மிக்க இயற்நிலையும் மெய்யா முகிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யார்? நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் கூறக்கூடிய அர்த்த பஞ்சக விஷயமானது எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் திருவாய்மொழியில் 1102 பாட்டில் அடங்கி இருக்கிறதாம். இப்போ நம்ம மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன முதல் வழி? ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகணும். ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகணும்னா அதுக்கு என்ன வழி? ராமானுஜ நியமித்த ஆச்சாரிய பரம்பரையில் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு ராமானுஜ தாசன் ஆகணும். அவன்தான் ஸ்ரீ வைஷ்ணவன். அப்போ ஸ்ரீ வைஷ்ணவன் ஆனதுக்கு அப்புறம் நீ எப்படி நடந்து கொள்ளணும்? இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை தெரிந்து கொண்டு மும்மூச்சுப்படி ஞானத்தை தெரிந்து கொண்டு ரகஸ்திர ஞானங்களை தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் எவனொரு அனுஷ்டிக்கிறானோ அவனே மோட்சத்திற்கு செல்லக்கூடிய அருகதை பெறுகிறான். இப்போ இந்த லோகத்தில் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இருக்கும். இப்போ இந்த நோக்கியா கம்பெனி எடுத்துக்கோங்க, மற்ற ஃபோர்டு கம்பெனி, ஊண்டாய் கம்பெனி, இப்படி பல விதமான கம்பெனிகள் இருக்கும். இப்போ அந்த கம்பெனியில் நம்ம உள்ள நுழையணும்னா நமக்கு என்ன தகுதி? சுவாமி இந்த டிகிரி வாங்கணும், சுவாமி இந்த மெக்கானிக்கல் படிச்சுக்கிறீங்களா, இந்த எலக்ட்ரீஷியன் படிச்சிருக்கிறீங்களா, அப்போ தான் நீங்கள் உள்ள நுழைய முடியும். அப்போ சரி உள்ள நுழைஞ்சிட்டேன், நான் உள்ள நுழைஞ்சிட்டு வேலை செய்யாமல் அப்படின்னு நின்னா சம்பளம் வாங்க முடியுமா? போடான்னு வீட்டுக்கு துரத்திடுவோம். நீ உள்ள நுழைவதற்கு ஒரு தகுதி, உள்ளே நுழைந்த பிறகு உனக்குன்னு செய்யக்கூடிய வேலைகளை நீ செய்யணும். அதைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆவது ஒரு தகுதி. ஸ்ரீ வைஷ்ணவன் ஆன பிறகு நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசிய ஞானமும் அர்த்த பஞ்சக ஞானமுமே உன்னை மேலே ஏற்றி செல்லும். அதைத்தான் நம்ம பெரியவங்க எடுத்து காட்டுகிறார்கள் அழகாக. இது மணவாள மாமணி என்ன சொல்றாருன்னு சொன்னா, முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதேன்னு எடுத்து காட்டுகிறார். தன் நெஞ்சில் தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேச வர வாற்ற தன்பர் மூர்க்கராவார் என்றார். அப்ப நம் இஷ்டத்துக்கு போனோமே ஆனால் மூர்க்கர், நமக்கு தெரிந்ததை பேசினோமே ஆனால் மூர்க்கர், எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைத்திருந்தோமே ஆனால் மூர்க்கர். அப்ப நாம் எப்படி இருக்கணும்? முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்கணும். கேட்டு அவங்க அனுஷ்டிச்சதை நாமும் அனுஷ்டிக்கணும். அப்ப முன்னோர்கள் மொழிந்தது என்ன? இந்த அர்த்த பஞ்சக ஞானமும் ரகசியத்திரிய ஞானமுமே. அதனால தான் 1000 பாசுரம் என்ன சொல்லுகிறது? மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் என்று இந்த தனியனில் நம்முடைய பெரியோர்கள் அழகாக எடுத்து காட்டுகிறார்கள். அப்போ நாம் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டால் போதுமா என்றால் போராது. அதெல்லாம் ஒரு தகுதி. கம்பெனி உள்ளே நுழைவதற்கு ஒரு தகுதி. உள்ளே நுழைந்த பிறகு நமக்கு என்று செய்ய வேண்டிய வேலைகளை செய்தால் சம்பளத்தை வாங்கலாம். இல்லை நான் உள்ள நுழைஞ்சிட்டேன், எனக்கு நீ சம்பளம் கொடுறான்னா கொடுப்பானா? போடான்னு வெளியே துரத்தி விட்டுருவான். அப்போ உள்ள நுழையணும், நுழைஞ்ச பிறகு வேலையை செய்யணும். அவனை இட்ட வேலையை நாம் கரெக்டாக செய்யணும். அதுவும் என்ன சொல்கிறான் அவன்? 8 மணி நேரம் டியூட்டி, 12 மணி நேரம் டியூட்டி அப்படின்னு சில வரைமுறை விதிக்கிறான் அல்லவா? அதுபோல இங்கே நமக்கு ராமானுஜரானவர் சில வரைமுறைகளை விதித்திருக்கிறார், சில நெறிமுறைகளை போதித்திருக்கிறார். அதைத்தான் மணவாள மாமுனி முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டுன்றார். முன்னோர்கள் மொழிந்த முறையாவது என்ன என்றால், பகவானுடைய நிலை என்ன,
இந்த ஜீவாத்மாக்களுடைய நிலை என்ன, அந்த பகவானை அடைவதற்கு வழி என்ன, அந்த பகவானிடத்துல சேர ஒட்டாமல் நம்ம இதுவரைக்கும் தடுத்து இருந்த விரோதிகள் என்ன, அவனிடத்தில் சேர்ந்து நாம் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் என்ன, இதுதான் அர்த்த பஞ்சகம் பேர். அர்த்த பஞ்சகம்னா 5 விதமான விஷயங்களை நமக்கு போதிக்கக்கூடியது அர்த்த பஞ்சகம். இதை சப்தகாதியில் சுவாமி விலாஞ்சுவாலை பிள்ளை அழகாக காட்டுறார். அம்புன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி கும்பர்தவம் என்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிகாட்டும் அவன் அன்றோ ஆச்சாரியன். இந்த ஆச்சாரியன் அல்லவா நமக்கு இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை போதித்து கொடுக்கிறார் அல்லவா. ஆகையினாலே இந்த அர்த்த பஞ்சகமானது நம்மை மேலும் 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 ஞானபக்தியை கொடுக்கும், பொறுமையை கொடுக்கும், சகிப்பு தன்மையை கொடுக்கும், பகவானை அறிவதற்கு நமக்கு மேலும் தூண்டிவிடும். அது பெரியவங்க என்ன சொல்லுவாங்களாம், அர்த்த பஞ்சகம் அல்ல, இது அருத்த பஞ்சகம்னு வாங்கலாம். அருத்த பஞ்சகம் என்ன, அந்த விஷயம் அந்த அளவுக்கு உள்ள இருக்கு, நாம் அந்த விஷயங்களை நாம் நன்றாக தெரிந்து கொண்டோமேயானால் சம்சாரத்தில் இருந்தே நம்மை அறுத்து இந்த ஆத்மாவை பரமபதத்திற்கு இட்டு செல்லும். அதே அருத்த பஞ்சகமா. யார் காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கர சுவாமி சொல்லுவாராம். இந்த காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கர சுவாமி சில விஷயங்கள் சொன்னார்னா ரொம்ப ரசோக்தியாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு புரியும்படியாக சொல்லுவார், அதுவும் நேரத்தில் சிரிக்கும்படியாக வேற சொல்லுவார். இந்த காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி காலத்தில், அந்த காலத்திலலாம் திருமண் போட்டு கொண்டு போனாவே எல்லாருக்கும் ஒரு விசித்திரமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, கோவிந்தா கோவிந்தான்வா, அவன்ட்டாடா 101ன்னுவா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக. அது அறிஞர் அண்ணா காலத்தினுடைய நடந்துதான். என்னென்ன, ஒரு பாகவதன் யார் திருமண் போட்டு கொண்டு இருந்தாலும் உடனே கீழ் விழுந்து வணங்கிட்டு வரோம். அப்பேற்பட்ட ஒரு பாகவத உத்தமன். அது அண்ணா காலத்தில் அந்த பாகவதன் அப்படி போகும்போது ஒரு பாகவதனை பார்த்தோன்னே கீழ் விழுந்து வணங்குறார். உடனே அறிஞர் அண்ணா கேட்டாரான் பக்கத்தில் பிஏவை பார்த்து, என்னடா இவன் அந்தால பார்த்து இப்படி வணங்குறானேன்னு. சாமி, நீ ஒரு கழுதிக்கு நாம் போட்டால் கூட இவன் வணங்குவான், அப்பேற்பட்டவன் இவன் அப்படின்னா. அப்படியா, நாளைக்கு அவன் வரும்போது ஒரு கழுதிக்கு நாமத்தை போட்டுவாடா அப்படின்னு. மறுநாள் அந்த பாகவதர் வரும்பொழுது ஒரு கழுதிக்கு நாம் போட்டு அனுப்புவாங்களாம். அந்த கழுதையை இந்த பாகவதர் விழுந்து வணங்குவாராம். ஆமாடா, நீ சொன்னது உண்மைதான்டா அப்படின்னு சொல்ல, சரி அதே மறுநாள் இன்னொரு கழுதையை நாமம் போடாமல் அமிச்சார். உடனே அந்த கழுதி இவர் வணங்காம போ துரத்தி அமிச்சாராம். உடனே அறிஞர் அண்ணா அவரை கூப்பிட்டு, ஏண்டா நேற்று வந்தது இதே கழுது தான், இதை வணங்கினேன், இன்னைக்கு வந்தது அதே கழுது தான், ஏண்டா வணங்கலன்னு கேட்டாராம். நேற்று வந்தது எண்ணாட்டம் கழுத, இன்னைக்கு வந்தது உன்னாட்டம் கழுதுன்னா. யாரும் இந்த பாகவதர். அப்போ எண்ணாட்டம் கழுத என்ன நாம் போட்டு வந்தது, அவன் என்ன மாதிரி ஏன் ஈனம், இன்னைக்கு நாமம் போடலை, அது ஈனம். அப்போ நாமம் போடாதவர்கள் ஒரு இனம். இதை சொல்றவர் யாரு, பெரியாழ்வார் அழகாக எடுத்து காட்டுகிறார். எங்கள் குழாம் புகுந்துன்னு எடுத்து காட்டுகிறார் அழகாக. எங்கள் குழாம், எங்கள் குளம், பண்டை குலத்தை தவிர்த்து தொண்டை குலத்திற்கு வாருங்கோள். இந்த தொண்டை குலத்திற்கு வருகிறவர்கள் அனைவருமே ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணிகள். அப்போ அந்த பிரதிவாதி பயங்கர சுவாமி அந்த அளவுக்கு விஷயங்களை சொல்லி இது அருத்த பஞ்சகம்னு வரான். இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை என்ன அப்படின்னு சொன்ன, நம்முடைய சம்சாரத்தில் இருந்து இந்த சரீரத்தை அறுத்து இந்த ஆத்மாவை வரவதற்கு இட்டு செல்லும். ஆகையினாலே இது அர்த்த பஞ்சக அருத்த பஞ்சக ஞானம். இப்போ இந்த அர்த்த பஞ்சகத்தில் என்ன விஷயம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்கன்னு சொன்ன, 5 5 5 5ன்னு 25 போகும். அது என்ன 25? அதாவது பகவானுடைய நிலை 5, ஜீவாத்மாக்களுடைய நிலை 5, பகவானை அடைவதற்கு வழியான நிலை 5, பகவானிடத்துல சென்று நாம் பண்ணக்கூடிய கைங்கரிய நிலைகள் 5, அதே போல பகவானிடத்தில் சென்று சேராமல் நமக்கு தடையாக இருக்கிறதல்லவா விரோதி சொரூபம், அவை 5 5. அப்போ 5 5 5 25 வருகிறதுன்னு எடுத்துக்காட்டுகிறார்கள் பெரியவர்கள். என்ன என்றால் பகவானுடைய நிலை என்ன 5? பரத்வ, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை. என்ன சுவாமி ஒன்றும் புரியலையே, பரமபதத்தில் ஒரு பெருமாள் இருக்கிறாரா, அவர் தான் முதன்மையான நிலை, அதான் பரத்வம். அந்த பரத்வத்தில் இருந்து பகவான் இந்த தேவர்களை ரட்சிப்பதற்காக பகவான் ஷீராப்தியில் வந்து சயனித்துக் கொள்கிறார். அதுதான் 2வது ஷீராப்தி. பரத்வ, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை. வியூகம் என்றால் ஷீராப்தியிலே வந்து தேவர்களுக்காக சரணாகதி பண்ணுவதற்கு இருக்கிறார், அதுதான் வியூக. விபவ, விபவன்னா பகவான் ராம அவதாரம் எடுத்தாரா, கிருஷ்ண அவதாரம் எடுத்தாரா, தச அவதாரங்கள் எடுக்கிறார்களவா, இவை விபவ. பரத்வ, வியூக, விபவ, அந்தர்யாமி 4வது.
அந்தர்யாமின்னா என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலேயும் எம்பெருமான் அங்குஷ்ட பிரமாணகா. வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னு சொன்ன, ஒவ்வொரு மனிதனுடைய பிரம்மா முதல் பிப்பீலிகா வரைன்றார். பிப்பீலிகான்னா எறும்பு. எறும்புக்கு உள்ளேவும் பகவான் இருக்கிறார், பிரம்மாவுக்கு உள்ளேவும் பகவான் இருக்கிறார். ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் அந்தர்யாமியாக பகவான் அங்குஷ்ட பிரமாணகா, வேத இந்த கட்டை விரல் சைஸ்ல உள்ள ஜீவாத்மாக்கு உள்ள இருக்கிறாரா. இதை நம்மாழ்வார் சொல்வார். அப்போ என்ன? கல்லும் கனைகடலும் வைகுந்த வானாடும் புல்லண்டொழிந்தனகொல் ஏபாவும் வெள்ள நெறியான் நிறங்கடியான் என் உள் புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்தகம் அப்படின்றார். ஆழ்வார்களுக்கு அந்த காட்சியை காட்டுகிறார். திருமழிசை ஆழ்வார் புறம் குசிந்து காட்டிடு. அப்ப அந்த அந்தர்யாமி ஆனது எல்லாருக்குமே இருக்கிறாரு. ஆழ்வார்கள் தரிசித்தார்கள், நாம் தரிசிக்கவில்லை. என்ன காரணம்? நமக்கு ஞானம் இல்லை, பக்தி இல்லை. அவர்களுக்கு ஞானம் இருந்தது, பக்தி இருந்தது. ஆகையினாலே இந்த நான்காவது தான் அந்தர்யாமி. அப்ப ஐந்தாவது என்ன? அர்ச்சை. இப்ப பெருமாள் கோயில் கொண்டிருக்கிறான் அல்லவா, அர்ச்சக வியூகமாக இருக்கிறான் அல்லவா, அந்த அர்ச்சாரூபி தான் 5 விதம். இத சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் ஸ்ரீ வசனபூஷணத்துல அழகாக எடுத்து காட்டுகிறார். ஆவரண ஜலம் போலே, பூகத ஜலம் போலே, ஒவ்வொரு ஜலத்துக்கு சமமாக ஒப்பிடுகிறார். என்ன அப்படின்னா, ஆவரண ஜலம் திருப்பார்கடல் போலே. இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டே போவோம், காணல் நீர் பார்த்து தெரியும் உங்களுக்கு இல்லையா? இந்த காணல் பார்க்கறதுக்கு தண்ணீர் மாதிரி தெரியும், ஆனால் அது தண்ணீரா உபயோகப்படுமா? படாது. அதுபோல பரமபதம் அப்படின்ட்டு நம்ம கண்ணுக்கே தெரியாத இடமா அதுக்கு, அதுபோல பரமபதம். அதே போல திருப்பார்கடல் சீராப்தி இருக்கிறது, அது எங்கேயோ கண்ணுக்கு எட்டாத தூரம். அப்போ அது உபயோகப்படுமா? அதுவும் உபயோகப்படாது. அதே போல பூகத ஜலம் பூமிக்கு அடியில் இருக்கிறது, அதற்குன்னு ஒரு ஆள் வரணும், அப்போ ஒரு மீட்டர் வச்சு பார்க்கணும், அப்போ போர் போடணும், அப்போ அதுக்கு மோட்டர் வேணும், கரண்ட் வேணும். அப்போ அதெல்லாம் இருந்தால் தானே அந்த தண்ணியானது நமக்கு கிடைக்கும். அதுபோல் அந்தர்யாமி. அப்போ அதுவும் நமக்கு உபயோகம் இல்லை, பரமபதம் உபயோகம் இல்லை, ஷீராப்தி உபயோகம் இல்லை. சரி, விபவங்களாக 4வது விபவங்கள், அது பெருக்காறு போலே விபவங்கள் அப்படின்றார். இப்போ காவேரியில் போய் பார்த்தோம்னா சில நேரத்தில் தண்ணி நன்றாக ஓடுகிறது, சில நேரத்தில் போய் பார்த்தா தண்ணியே இல்லை, வெறும் கட்டான் தர, வெறும் மண்ணு தான் இருக்குது. அப்போ விபவங்கள் அந்தந்த கிருதயுகத்தில் ஒரு விபவம், திரேதாயுகத்தில் ஒரு ராமாவதாரம், துர்வாயுதம் ஒரு கண்ணனுடைய அவதாரம், இப்போ கல்கி அவதாரம் கலியுகம் கடைசியில் எடுக்க போகிறாராம். இப்போ நமக்கு என்னதான் விதி? நம்ம கண்ணில் புலன் ஆகலையே, அப்போ நமக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அர்ச்சை. இந்த அர்ச்சையானது தேங்கின மடுக்கல் போலேன்றார். இப்போ இந்த காவேரி தண்ணியானது போய் ஒரு ஏரியில் தண்ணி தேங்கினா அப்போ அந்த ஜலமானது நமக்கு உபயோகப்படுகிறது அல்லவா? அதுபோல இந்த அர்ச்சையானது எம்பெருமான் தேங்கின மடுக்கல் போலே. அப்போ முதல்ல ஒரு 5 பார்த்தோம், அந்த 5ல் முதல் 1ல் 5ஆ பிரித்து பார்த்துட்டுமா? இது 25 கணக்கு சொன்னா இது அர்த்த பஞ்சகம். கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும், ஆனாலும் இது மகா ஞானமானது. எப்படி ரகசியத்திரிய ஞானத்தை நம்ம நன்றாக மனசில் தைத்து வைத்துக் கொள்கிறோமோ, அதுபோல இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை நம்ம நன்றாக மனசில் தேக்கி வைத்துக் கொண்டோமே ஆனால் பகவான் நமக்கு வசப்படுவான். பகவானுக்கு நமக்கு நெருக்கம் மேலும் 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 ஏற்படும். அப்போ பகவானே சொரூபமானது 5: பரத்வ, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை. அப்போ இந்த பகவானானவன் 5 நிலைகளில் இருந்து இந்த பூலோக மக்களை ரட்சிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அது யாரு? அமல்நாதபுரம் திருப்பானாழ்வார் அழகாக சொல்கிறார். அதாவது அண்டர்கோன் அணி அரங்கன் என் நமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே என்றார். எப்பேற்பட்ட இவன் அண்டர்கோன் அணி அரங்கன், இவர் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் அப்படின்றார். அப்போ அவன் யாரு? வெண்ணையெல்லாம் வாரி வாரி விழுங்கி உண்டானே அந்த கண்ணன் தான், அந்த விபவதாரத்திலே வந்த அந்த கண்ணன் தான். இப்போ அந்த கண்ணன் யாரு? பரமாசுதேவனத்திலே வந்தவன் தான். அப்போ இங்கு பரமதத்தில் இருந்து கண்ணனாக அவதாரம் பண்ணி அந்த கண்ணனாக இருந்து திருவரங்கத்திலே கோயில் கொண்டான் அல்லவா, அர்ச்சாரூபம். அப்பேற்பட்ட அர்ச்சையானது நம்ம இந்த பூலோக மக்களுக்காக பூர்ணம் பூர்ணம் இதம் பூர்ணம் என்று எடுத்து காட்டுகிறார். என்ன பூர்ணமா?
பரமபதத்திலே இருக்கக்கூடிய பரிபூர்ணமான அந்த கல்யாண குணங்கள் அதைவிட 1000 மடங்கு பகவான் அர்ச்சையிலே கோயில் கொண்டுள்ளான் அல்லவா, அங்கே பரிபூர்ணமாக இருக்காராம் பெருமாள். என்ன சுவாமி, பெருமாள் ஏதோ ஒரு விக்கிரமாக இருந்தா தெரியுறாரு, நம்ம கண்ணுக்கு அங்கே சிலையாக தானே தெரியுது, அவர் எங்கே பேசுகிறாரா, நம்மக்கிட்ட பாடுறாரா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் சேவிக்கிறோம், திருப்பதிக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், நிற்க கூட விட மாட்டேன்றாங்க, ஜருகண்டி 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 தான். அப்போ அங்கே நிற்கிறது கூட நம்ம ஒரு சீட்டு லிஸ்ட் எடுத்து போயிருப்போம், இவ்வளோ லிஸ்ட்டு, நமக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், பணம் வரணும், கடன் அடையணும், இப்படி போயிட்டு இருக்கிறோம். அப்போ அங்கே போய் நிற்க கூட அந்த சீட்டை படிக்கிறதுக்குள்ள நம்மளை கையை பிடிச்சி இழுத்து விட்டுருந்தாங்க இல்லையா, ஜரகண்டியாக போயிடுமே. அப்போ அந்த பெருமாள் நமக்கு ஒன்றுமே புரியலையே சுவாமின்னா, ஆனால் அந்த எம்பெருமான் நம்மை அறிவான், நாம் அவனை அறிய முடியாது. அந்த எம்பெருமான் அங்கே யாரு, திருப்பாண அழகா சொல்றாரு, மந்திபாய் வட வேங்கட மாமலை என்று எடுத்துக்காட்டுகிறார் அல்லவா. அந்த எம்பெருமான் எப்பேற்பட்ட மந்திபாய் வடவேங்கட மாமலை அப்படின்றார். வடவேங்கட அந்த மலையிலே எதற்காக கோயில் கொண்டு இருக்கிறான், இந்த அடியார்களை ரட்சிப்பதற்காகவே, வேறு ஒன்றும் இல்லை. பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறு என்றார். தொடர்படி ஆழ்வார் என்ன, மொய்த்தவல் வினையுள் நின்று முண்டெழுத்து உடைய பெயரால் கத்திர வந்து மன்றே பராங்கதி கண்டு கொண்டான், இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறு அப்படின்றார். பித்தனான பைத்தியன்னு பேர். தொடர்படி ஆழ்வார் அந்த திருமாலை பாசுரத்துல பைத்தியன்னு யாரை சொல்றாருன்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் சொல்றார். தொடர்படி ஆழ்வார் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாராம். இந்த உபதேசத்தை கேட்டு யாரும் வரலையா, அதனால நான் தான் பைத்தியம், பைத்தியம் மாதிரி நான் பாடியும் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க ஏதாவது கேட்டு எங்கிட்ட வரீங்களா அப்படின்னு ஒரு அர்த்தமா. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாராம், யார் இதெல்லாம் சொல்றவர் யாரு, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். இந்த பெரிய பெருமாள் உள்ளே சயனித்துக் கொண்டிருக்கிறானே, நீங்க எல்லாம் வருவீங்க வருவீங்க வருவீங்க, இந்த லோகத்துல ஒருவன் கூட மீதி இருக்கக்கூடாது, அனைவரும் என் திருவடியிலே வந்து சரணாகதி பண்ணி சாயுச்சியமான மோட்சத்தை அடையும் வரை இங்கேயே சயனித்துக் கொண்டிருப்பேன் என்று சத்தியமிட்டு அவர் படுத்துக் கொண்டிருக்கிறாராம். அவர் தான் பைத்தியம்ன்றார். ஏன் அப்படி வந்து பல வருஷ காலம் ஆச்சு, நம்ம யாராவது போறோமா அவங்க இல்லை, உண்டியே உடையேன்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், போயிட்டே இருக்கிறோம், புனரபி சனனும் புனரபி மரணம் போயிட்டே இருக்கிறோமே, அப்ப அவன் தான் பைத்தியம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் சொல்றாரு, இல்லை இல்லை நானும் பைத்தியம் இல்லை அவனும் பைத்தியம் இல்லை, இவ்வளவு தூரம் சொல்லி 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 நீங்க வராம உண்டியே உடையன் திரிந்து கொண்டு இருக்கிறீங்களே, நீங்க தான் பைத்தியம் அப்படின்ட்டு. பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறு, பிறவி புனரபி ஜனனம் புனரபி மரணம், பிறந்து கொண்டே இருக்கிறீர்கள் இறந்து கொண்டே இருக்கிறீர்கள், இது தேவையா? அப்ப தெரிந்திருந்தும் நீங்கள் இப்படி போய்கொண்டிருக்க, அப்ப நீங்க தான் பைத்தியம் என்று சொல்றவர் யாரு, தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இதை வியாக்கியானத்தை விவரித்து சொல்றவர் யாரு, பெரியவாச்சான் பிள்ளை. அப்ப இதை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறார். அப்ப இதை நமக்கு என்ன எடுத்து காட்டுகிறார் சொன்னா, லோகாச்சாரியார் ஸ்ரீ வசனபூஷணத்துல பரமபதத்தை விட, ஸ்ரீராப்தியை விட, விபவ அவதாரங்களை விட, பகவானுடைய அந்த விபவ அவதாரங்கள் இருக்கட்டும், அந்தரியாமி இருக்கட்டும், இந்த 4ஐ விட அர்ச்சையே பிரதானம், அர்ச்சையே உயர்வு. இந்த அர்ச்சையில தான் நமக்கு போன உடனே நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்றோம். லோகாச்சார் முமுட்சுவில் என்ன சொல்றார், வைத்த அஞ்சேல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் புன்முறுவலும். இப்ப பெருமாள் போய் நம்ம சேவிக்கிறோம், உன்னிப்பா கவனிச்சா அவர் சிரிக்கிறது நமக்கு தெரியும். அந்த சிரிப்புல என்னவா, இவ்வளவு தூரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன சேவிக்க வந்தையா அப்படின்னு கேட்பாராம். அப்ப நம்ம அந்த பக்தியோடு நம்ம போய் சென்று சேவிச்சோமே ஆனால் நமக்கு அது தெரியும். ஏன் இந்த பெருமாள் யார்கிட்ட பேசல, ராமானுஜர் கிட்ட பேசலையா, ஆளவந்தார் கிட்ட பேசலையா, சிவநாதமுனிகள் கிட்ட பேசலையா, நம்மாழ்வார் கிட்ட பேசலையா? ஒரு விளக்கு பிச்சை, ஒரு திருவிளக்கு பிச்சை. நம்பிள்ளை காலத்துல இந்த பெருமாள் இடத்துல நம்பிள்ளை காலட்சேபம் பண்றார். நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோன்னு சொல்லுவாங்க. பெருமாள் புறப்பாடானா எவ்வளவு கூட்டம் வருது, அதுபோல இந்த நம்பிள்ளை காலட்சேபம் பண்ணா கூட்டம் நிறைய வருமா. அப்படி காலட்சேபம் பண்ணி கொண்டு இருக்கிறார் நம்பிள்ளை. பெரிய பெருமாள் உள்ள படுத்துங்கிறார் இல்ல, அந்த பெருமாள் எழுந்து வந்து எட்டி பார்த்தாராம். அந்த காலத்துல எல்லாம் கரண்ட் கிடையாது இல்ல, தலை மேல விளக்கு வச்சுட்டு இருப்பான், எண்ணெய் எரியும். அவன் திருவிளக்கு பிச்சைன்னு பேர். அவன் இப்படியே விளக்கு வச்சுட்டு இருக்கிறான். பெருமாள் வந்து நெருக்கி எட்டி பார்க்கும்போது இடிக்குது இல்லையா, யாரா நம்ம இடிக்கிறாங்கன்னு பார்க்கறான். யாரு,
திருவிளக்கு பிச்சை அவனுக்கு பேர். பெருமாளை பார்த்த உடனே உள்ள பத்துங்கிறவர் எழுந்து வந்து இவர் முதுக அமுக்கி கொண்டு எட்டி பார்த்தாராம். யாரு? பெருமாள். உடனே அந்த திருவிளக்கு பிச்சை சொல்றானா, ஐயோ என்ன இது, நீர் படுத்து கொண்டு இருக்கணும், எழுந்து வந்துட்டீர் என்ன அப்படின்னு கேட்ட. இல்லை நம்பியில் ரொம்ப அழகா கால் சேவம் பண்றாராம், நான் கூட கொஞ்சம் கேட்கறேன், நான் கூட கொஞ்சம் பார்க்கறேன் அப்படின்னு பெரிய பெருமாள் சொன்னாராம். இது எப்போ? இன்றைக்கு ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பு, ரொம்ப காலம் கூட இல்லை. இப்போ 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நம்பில்லை என்ற ஒரு மகான் அப்போ ஒரு கால்சேபம் பண்றார். அதை பெரிய பெருமாள் வந்து எட்டி பார்க்கிறார். அப்போ உடனே அந்த திருவிளக்கு பிச்சை சொல்றான், ஐயோ இது கலியுகம், கொல்லாத யுகம், உடனே போய் படும் அப்படின்ட்டாராம். அப்பவே போய் படுத்துட்டாராம். அதுக்கப்புறம் எழுந்தே வரலையா. அப்போ இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். அப்போ என்னென்ன ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரகவி சுவாமின்னு ஒரு சுவாமி, திருவரங்கத்தில் மதுரகவி நந்தவனம் இருக்கிறது. அந்த சுவாமி கிட்ட பெருமாள் கனவுல பேசி இருக்கிறார். அந்த விமானம் பொன் வேய்ந்த விமானம், அந்த மதுரகவி சுவாமி அந்த விமானம் பிரணவாகார விமானத்திற்கு தங்கம் வேய்ந்து இருக்கிறார். இப்போ அந்த நந்தவனம் அப்படியே இருக்கிறது அங்க. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த பகவான் ஆனவன் அந்த பரமதத்திலை விட, க்ஷீராப்தியை விட, விபவத்தை விட, அந்தர்யாமியை விட அர்ச்சையானது நமக்கு ஏற்றமுடையது, நமக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடியது, நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியது, மோட்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது. அதைத்தான் நம்மாழ்வார் சொல்றார். கல்லும் கனைகடலும் வைகுந்த வானாடும் புல்லென்று ஒழிந்தனகோல் ஏபாவம் வெள்ள நெடியான் நிறங்கரியான் என் உள் புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்தகம் அப்படின்றார். என்னன்னா கல், கனைகடல், வைகுந்த வானாடும். கல்லுன்னா மலை, திருவேங்கடமுடியான். கனைகடல க்ஷீராப்தி, வைகுந்த வானாடுனா பரமபதம். அடியார்கள் அனைவரும் திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவிக்க போனா பெருமாளை காணமா, க்ஷீராப்திக்கு போய் சேவிக்க போனா பெருமாளை காணமா. எப்போன்னு கேட்காதீங்க. நம்மாழ்வார் காலத்தில், நம்மாழ்வார் எப்போ அவதாரம் பண்ணார்? அந்த காலத்தில் திருவேங்கடமலைக்கு போய் பார்த்தா பெருமாளை காணும், க்ஷீராப்திக்கு போய் பார்த்தா பெருமாளை காணும், பர்வத்தில் போய் பார்த்தா பெருமாளை காணும், எங்க போய் பார்த்தாலும் பெருமாளை காணுமா. அப்போ எங்கடாகிறாருன்னா நம்மாழ்வாருடைய உள்ளத்தில் இருக்காராம். அதெல்லாம் பெருமாள் என்ன நினைச்சாராம்? புல், பரமபதமானது புல்லுக்கு சமமாக நினைக்கிறார், க்ஷீராப்தியை புல்லுக்கு சமமாக நினைக்கிறார். அனைத்து இடத்தையும் கல்லும் கனைகடலும் வைகுந்த வானாடும் புல்லென்று ஒழிந்தனகோல் ஏபாவம். யாரு? என்னோட பெருமாள். வெள்ள நெறியான் நிறங்கரியான் என் உள் புகுந்து நீங்கான். உள்ளவே இருக்கிறாராம். நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் உலகத்திலே இருந்துடுறேன் சொல்றவர் யாரு? நம்மாழ்வார் பெருமாள் கிட்ட. உடனே நம்மாழ்வார் சொல்றாராம், ஐயோ சுவாமி நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, பரமபதத்தில் உனக்கோசம் காத்து கொண்டிருக்கிறார்கள், க்ஷீராப்தியில் தேவர்கள் உனக்கோசம் காத்து கொண்டிருக்கிறார்கள், திருவேங்கட மலையில எப்பேற்பட்டவங்க காத்து கொண்டிருக்கிறார்கள், திருவேங்கட மலை எப்படிப்பட்ட காத்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கெல்லாம் நீர் காட்சி கொடுக்கணுமே சுவாமி, ஏன் சுவாமி இப்படி பண்றீர் என்று நம்மாழ்வார் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்றாராம். ஐயோ நீர் இங்கேயும் இரும் அங்கேயும் இரும் அப்படின்றாராம். என் உள் புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்தகம் என்று எடுத்துக்காட்டுகிறார் அழகாக. அப்ப நம்மாழ்வார் சொன்னதுக்கு அப்புறம் தான் பரமபதத்திற்கே போனாராம், க்ஷீராப்திக்கே போனாராம், திருவேங்கட மலைக்கே போனாராம். அப்போ அழகாக அந்த நம்மாழ்வார் சொல்லுகிறார், கல்லும் கனைகடலும் வைகுந்த வானாடும் புல்லென்றொழி தனகோலிய பாவம் வெள்ள நெறியான் இறங்கறியான் என் உள் புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்தகம் எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி அழகாக. ஆக இந்த 5 நிலைகளிலே பரத்வ, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை, இந்த அர்ச்சை நமக்கு ஏற்ற முடியாது. இப்போ நம்ம போய் சேவிக்கிறோம்ல, நினச்சிக்கிட்டா போயிடுறோம், டிக்கெட்டை புக் பண்ணுறோம், உடனே போயிடுறோம் இல்லையா? அப்போ திருவேங்கடமலை ஆகட்டும், திருவரங்கம் ஆகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், இப்போ சிவருந்தூர் ஆகட்டும், எங்கேயும் ஆகட்டும். அப்போ இப்பேற்பட்ட நேரத்தில் அர்ச்சை எம்பெருமான் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறான் அல்லவா? ஆகையினாலே இந்த 5 நிலைகளிலே அர்ச்சையானது ஏற்றமுடையது. இதற்கடுத்து இந்த ஜீவாத்மாக்களுடைய நிலை 5. இப்போ முதல் நிலை 1ஐ 5ஆக பார்த்தோமா? இப்போ 2வது நிலை ஜீவாத்மாக்கள் நித்திய முக்த பக்த கேவல சம்சாரிகள். இவர்கள் 5 விதமான நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் ஜீவாத்மாக்கள் அனைவரும் ஒன்றுதான், அனைவரும் சமம்தான். ஆனால் நித்தியர்கள் என்பவர்கள் பரமபதத்திலே இருந்து கொண்டு பிறப்பு இறப்பை அறியாமல்
பகவானுக்கே அற்றுத்தீர்ந்த அடிமையாக இருந்து அனைத்து விதமான கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டு இருப்பவர்கள் நித்திய சூரிகள். நித்திய சூரிகள் ஆனவர்கள் யாரு? விஸ்வக்சேனர், ஆதிசேஷன், இவர்கள் கருடத்வான். இதையெல்லாம் என்ன சொல்கிறார் அழகாக மும்முட்சு பள்ளி லோகாச்சார் சொல்றாரு. நித்திய முக்த பக்தன் எடுத்து காட்டும் பொழுது அண்ணன் பெரிய பிராட்டிய தொடக்கமாக பிப்பீலிகா வரைன்றார். அங்கு சொல்லும்பொழுது அனைவருமே எறும்புக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும், நித்திய சூரியனில் உள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும், பிரம்மாக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் அனைத்துமே பகவானுக்கு அற்றுத்தேர்ந்த அடிமையானது. ஆனால் நித்திய சூரிகள் புரிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள், கர்மம் இல்லாதவர்கள். ஆகையினாலே எப்பொழுதும் அங்கேயே இருந்து கொண்டு பகவானுக்கு கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். முக்தர்கள், பக்தர்கள், கேவலர்கள், சம்சாரிகள். இந்த சம்சாரி ஆனவன் தான் பக்தி முத்தி முக்தனாகி ராமானுஜமாக பஞ்சசமஸ்காரம் பெற்று மோட்சத்துக்கு செல்கிறான் அல்லவா, அவன் தான் முக்தன். பக்தன் என்பவன் இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டு பக்தி செய்து கொண்டு எனக்கு இந்த பதவி வேண்டும், அந்த பதவி வேண்டும், பணம் வேண்டும், செல்வம் வேண்டும், இப்படி அவனே பக்தன். கேவலன் என்பவன் யாருன்னு சொன்னா தன்னுடைய ஆத்மாவை தானே புசிப்பவன். பெரியாழ்வார் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்துன்றார். ஏடு நிலம், இந்த சரீரம் இருக்கும் பொழுதே இந்த ஆத்மாவானது பகவானுக்கு வசப்பட்டது என்று நீ நினைக்கணும். பகவானுக்கு நான் அடிமை என்பதை நீ உணர வேண்டும். இல்லை என்றால் தன்னைத்தானே புசிக்கக்கூடிய ஆத்மானுபவம் கைவல்யம் வந்துவிடும்ன்றார். அது எப்படி ஒரு விதவை அலங்காரம் போலேன்னுட்டார். அப்போ இதுவும் இங்கு நமக்கு காரியகரமாகாது, கேவலமான இன்பம் எடுத்து காட்டுகிறார். அப்போ நித்திய முக்த பக்த கேவல சம்சாரி. சம்சாரி இந்த லோகத்தில் உண்டியே உடையே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லவா, அவன் தான் சம்சாரி. அந்த சம்சாரிகள் இடத்துல இவன் என்ன பண்ணுகிறான்னா, இந்த பகவான் அவனுக்கு உள்ளவே இருந்து எப்போ இவன் நல்லது செய்வான், ஈராமடம் ஊட்டுவாரை போலே உள்ளே பதிகிடந்து சத்தையே விடித்து நோக்கி கொண்டு போரும் மும்முட்சுப்படியில் பிள்ளை லோகாச்சாரியார் அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஒரு சம்சாரின் உள்ளத்திலே அது எப்படி சொல்லுகிறார், வார்த்தா மாலையில் ஒரு கட்டாந்தரையிலே, தரை இது போல ஒரு கட்டாந்தரை, இந்த கட்டாந்தரையில் நீரை பாய்த்து ஏர் உழுது பயிர் நட முடியுமா? முடியாது. அப்போ கட்டாந்தரை என்பவர்கள் யார்? சம்சாரிகள் அனைவருமே கட்டாந்தரையை போலே பகவான் உள்ளவே இருந்து இந்த ஜீவாத்மாக்களை திருத்த பார்க்கிறாராம். எப்படி திருத்த பார்க்கிறார்? என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியாரை நோக்கினாய், என் அடியாரை அழை நோக்கினாய் எடுத்து காட்டுகிறார். ஒருத்தனுக்கு 4 பிள்ளை, ஒவ்வொருத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். கடைசி பிள்ளைக்கு மட்டும் நாராயணான்னு வச்சிருப்பான். ஏய் நாராயணா இங்க வாடா. உடனே பகவான் பார்த்தான், ஆஹா என் பேரை சொல்லிட்டார். அவன் சொன்னது அவன் பிள்ளைய. ஆனால் பகவான் என்ன நினைச்சிருக்கார், அவன் கணக்கு எழுதுகிறார். ஒருத்தர் கசாப்பு கடைக்கார ஒரு மாட்டை திருத்தி கொண்டு ஓடுகிறான். அந்த பசுமாடு கோவிலை சுற்றி ஓடுகிறது. அந்த கோவிலை சுற்றி வரும்போது இவனும் அந்த பசுமாட்டை வெட்டுவதற்காக சுற்றி வருகிறான். சுற்றி வரும்பொழுது கால் தடைக்க கீழே விழுந்துடுறார். யாரு? அந்த கசாப்பு கடைக்காரன். பகவான் என்ன நினைச்சான், ஆஹா என்னை ஒரு சுற்றி வந்து வணங்கிட்டான். என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய். ஒருவனுக்கு 3 பொண்ணு, ஒரு பொண்ணு ஒரு ஊரில் கொடுத்துட்டார். விராலி மலையில் ஒரு பொண்ணை கொடுத்தார். திருமாலிரும் சோலை மலையில் ஒரு பொண்ணை கொடுத்துட்டார். நான் திருமாலிரும் சோலை மலை போய் வந்தம்பா, விராலி மலை போய் வந்தம்பா அப்படின்னு சொல்றாரு. இவன் போனது பொண்ணு வீட்டிற்காக. ஆனால் பெருமாள் ஆஹா திருமாலிரும் சோலை மலை என்றேன் என்ன என் நெஞ்சு நிறைய புகுந்தான் நம்மாழ்வார் சொல்றார் அழகாக. இவன் சொன்னதோ பெண்ணை கொடுத்ததற்காக. ஆனால் பகவான் நினைச்சிட்டான், ஆஹா என் ஊரை சொல்லிட்டான், என் பேரை சொல்லிட்டான். இது என்ன அழகாக எடுத்து காட்டுகிறார். சுவாமி பெருமானார் காலத்தில் ஆழ்வார் திருநகருக்கு சென்றாராம். அங்கே தாவரமலை தீர்த்தம் ஆடுறாரு. தீர்த்தம் ஆடும்போது ஒரு வண்ணான், துணிது வைக்கக்கூடிய வண்ணான், அவனுக்கு 4 பிள்ளை. அந்த வண்ணான் அவன் பிள்ளையை அழைக்கிறான். காரிமாரா வாடா, சடகோபா வாடா, வகுலாபரணா வாடா, பராங்குசா வாடா. 4 நம்மாழ்வார் பேரே. ராமானுஜர் இதை பார்க்கிறார். அடடா நமக்கு கூட பிள்ளைகளோடு இருந்திருந்தா நாமும் இப்படி அழைத்திருக்கலாமே. யார்? எம்பெருமானார் நினைக்கிற
அப்போ இது பெரியார் என்ன சொல்றார்? நம்பி பிம்பி என்று உம்முடைய மூத்திர பிள்ளையை அழைக்காதீர், மாதவா கேசவா மதுசூதனா என்று அழையுங்கள், அன்னை நரகம் புகால் என்று எடுத்து காட்டுகிறார் சுவாமி அழகாக. அப்போ நம்முடைய பிள்ளையாக கூட இருக்கட்டும், ஆனால் மாதவா என்று சொல்லுங்கள். ஓத்தின் சுருக்கு, ஓம்காரத்தினுடைய அர்த்தம் மாதவன் என்ற ஒரு பெயர். கோவிந்தன் என்று அழையுங்கள், நாராயணன் என்று அழையுங்கள். இப்படி அழைத்தீர்களே ஆனால் அந்த பெயரை வைத்து கூட பகவானானவன் நமக்கு ரட்சகனாகிறான். அப்பதான் என்ன சொல்றார் பெருமாள்? கேலியாக என்னை சொன்னால் கூட நான் அவனுக்கு நன்மையை செய்கிறேன். விதுராழ்வான் சொல்றார் திருதராஷ்டிரனுக்கு, நீ கேலியாக கூட அவன் பெயரை சொல்லடா, அவன் வரும் வழியில் ஒரு தண்ணீரை வைப்போதும் ஒரு தீர்த்தத்தை வைப்போதும். திருதராஷ்டிரன் என்ன கேட்கிறாரு? இந்த கண்ணனை நம்ம பக்கம் சேர்க்கணும், அவனுக்கு ஒரு 100 கிராமத்தை கொடுக்கலாமா, ஒரு 1000 பொண்ணு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப விதுராழ்வா, முட்டாளே, அவன் அதுக்கெல்லாம் மசைக்க கூடுவனா? அவனுக்கு ஒரு தண்ணீர் வைத்தால் போதும், ஒரு நீர் வைத்தால், ஒரு இலை வைத்தால் போதும், அவன் நம்ம பக்கம் சாய்வான் எடுத்து காட்டுகிறார். அப்ப அப்பேற்பட்ட அந்த பகவானிடத்துல அந்த பகவான நாமதேயத்தை நாம் சொல்லோமேயானால் பகவான் நம்மை ரட்சிக்க காத்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த பகவானுடைய அந்த நிலை அப்பேற்பட்டது. அப்போ இந்த சம்சாரிகளை இந்த பகவான் இப்படிதான் திருத்துறார். இப்போ நித்திய முக்த பக்த கேவல சம்சாரின்னு பார்த்தோமா. இப்போ இந்த 5வது நிலை நித்தியர்ன பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள், முக்தர்ன யாரு? சம்சாரியாக இருந்து பக்தனாக மாறி பஞ்சசமஸ்காரம் செய்து கொண்டு பகவானை அட்டத்தின் அடிமையாக இருந்து எவன் ஒருவன் மோட்சத்திற்கு செல்கிறானோ அவனே முக்தன். நித்திய முக்தன் பக்தன். சம்சாரியாக இருந்து பக்தனாக மாறினால் அவன் பக்தன். கேவலன் என்பவன் யாரு? தன்னுடைய ஆத்மாவை தானே புசிப்பவன். வேறு யாரும் எனக்கு தேவையில்லை, நானே ராஜா நானே ராஜா அப்படின்றா இல்லையா? நானே ராஜா நானே மந்திரி. அப்ப இந்த ஆத்மாவுடைய சொரூபம் அப்பேற்பட்டது. அப்படி யார் ஒரு இருக்கிறான் அவன் கேவலன் ஆகிறான். அப்ப சம்சாரி, சம்சாரி உண்டியே உடையே என்று வாழ்ந்து கொண்டிருப்பவன். அப்ப இந்த 5 நிலை. அப்போ இந்த சம்சாரியத்தான் பகவான் உள்ளவே இருந்து ஈராமணம் ஊட்டுவாரை போலே உள்ளே பதிகிடந்து சத்தையே பிடித்து நோக்கி கொண்டு போரும் என்று எடுத்து காட்டுகிறார் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் மும்மூச்சு படியில. அப்ப 5, 5, 10 பார்த்துட்டுமா? பகவானுடைய நிலை 5, ஜீவாத்மாக்களுடைய நிலை 5, பகவானிடத்திலே நாம் சென்று சேருவதற்கான வழியானது 5 இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். என்ன? கர்மயோக, ஞானயோக, பக்தி யோக, பிரபக்தி சரணாகதின்னு எடுத்து காட்டுகிறார். அதாவது கர்மயோகம் என்பது என்ன, ஞான யோகம் என்பது என்ன, பக்தி யோகம் என்பது என்ன? 3 நிலை. 3 நிலைக்கும் 3 விதமான அதிகாரிகள் இருக்கிறார்கள். யார்? ஒரு கர்மயோகி என்றால் ஜனகராஜனை போலே. ஒரு ஜனகராஜன் சீதையை பெற்றெடுத்தான் அல்லவா? அந்த சீதா தேவியை ராமன் கல்யாணம் பண்ணிக்கொள்கிறான் அல்லவா? அந்த ஜனகராஜனானவர் எப்பேற்பட்டவர்? அந்த அழகாக அவருடைய கல்வி பயில்வாராம் சதானந்தர், அவருடைய குரு, ஜனகராஜனுடைய குரு. ஒரு 10 சிஷ்யால் இருக்காங்க. அந்த குரு என்ன பண்ணுவாராம்? ஜனகராஜா வந்தாதான் அவர் பாடமே சொல்லி கொடுப்பாராம். மற்ற சிஷ்யாலாம் என்ன நினைக்கிறாங்க? இன்னும் இருந்தாலும் ராஜாவுக்கு தான் மரியாதை கொடுக்குறாரு குரு, பாத்தியா, இந்த குரு கூட பாரபட்சம் பார்க்குறாரு பாத்தியா என்று மற்ற சிஷ்யர்கள் நினைத்தார்களாம். உடனே அந்த சதானந்தர் இந்த சிஷ்யர்கள் நினைப்பதை அறிந்து கொண்டு ஜனகராஜனுடைய பெருமையை இவர்கள் அறியும்படி நாம் செய்வோம் என்று தன்னுடைய மாயா சக்தியினால் பாடம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த மிதிலையான நகரத்தை எரியும்படியாக காட்டுகிறார். யாரு? சதானந்தர் என்ற குரு. சிஷ்யர்கள் பார்த்தாங்க, அடடா நம்ம ஊர் பற்றி எரிகிறது என்று எழுந்து எல்லாம் ஓடுறாங்க. ஆனால் ஜனகராஜா மட்டும் எழுந்து ஓடலை, அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். மற்ற சிஷ்யெல்லாம் எழுந்து ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா எரியல. என்னடா இது, நம்ம அங்கே போய் பார்த்தா எரியிற மாதிரி தெரிஞ்சது, இங்கே எரியலையே, சரி நம்ம போகலாம், திரும்ப வராங்க. அப்போ திரும்ப வந்து உட்கார்ந்தா ஜனகராஜன் எழுந்திருக்கவே இல்லை, அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். குரு அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். மற்ற சிஷ்யால் மட்டும்தான் எழுந்து போனாங்க. அப்போ குரு கேட்குறார், எங்கடா போனீங்கன்னு. என்ன சுவாமி, நாடே பற்றி எரிந்தது, நாங்கள் எங்களுடைய துணிமணிகளை எடுத்து வைக்க நாங்கள் ஓடினோம். எவ்வளோ சொத்து இருக்குது உங்ககிட்ட? என்ன ஒரு 2 மடி இருக்கும், ஒரு பூணூல் இருக்கும், கொஞ்சம் இது இருக்குன்னு சொல்ல. ஜனகராஜனுடைய சொத்து எவ்வளோ? இந்த நாடே அவனோடு. சரி, அவன் ஏன் செல்லவில்லை? ஆமாம், அவன் ஏன் செல்லவில்லை?
அப்போ ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறாங்க. அப்போ ஜனகராஜன்கிட்டே கேட்குறாங்க, நீ ஏனப்பா செல்லவில்லை? அப்போ ஜனகராஜன் சொல்கிறார் அழகாக, சுவாமி, நாடு பற்றி எரிந்தால் என்ன, வீடு பற்றி எரிந்தால் என்ன, எமக்கு இப்பொழுது என்னுடைய நேரம் என்ன தெரியுமா? உம்மிடத்திலே எமக்கு கல்வி பயில வேண்டும். அது ஒன்றே என்னுடைய குறிக்கோள். நாடாகட்டும், மனையாகட்டும், மக்களாகட்டும், எதுவாகட்டும் எனக்கு கவலையே கிடையாது. அனைத்தும் இறைவன் கொடுத்தது, இறைவனை எடுத்துக்கொள்ளட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதுதான் கர்ம யோகி. அதாவது என்னன்னு சொன்ன, அனைத்து செயலையும் செய்யணும், ஆனால் நான் செய்யலை. ஒன்று புரியுற மாதிரி சொல்லணும்னா, சர்க்கரையை வாயில் போட்டுக்கொண்டு எச்ச ஊறக்கூடாது. யாரா ஊறாமல் இருக்க முடியுமா? கஷ்டம். ஆனால் ஜனகராஜன் செய்தான், அனைத்து செயலையும் செய்கிறான், நான் செய்யலை என்ற ஒரு நினைவோடு செய்கிறார். இதான் கர்ம யோகி. கர்மன வேலை, அனைத்து வேலைகளையும் செய்யணும், ஆனால் நான் செய்யலை. ஆனால் ஒரு திருக்கண்ண மங்கை ஆண்டான்னு ஒருத்தர், நான் எதையுமே செய்ய மாட்டேன், நாய் மாதிரி வேஷம் போட்டார். திருக்கண்ண மங்கை ஆண்டான் தன் சுய வியாபாரத்தை விட்டான். ஸ்ரீ வசனகோஷத்தில் இப்படி லோகாச்சாரியார் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இப்போ ஜனகராஜா அனைத்தையும் செய்கிறாரு, ஆனால் நான் செய்யல. இதான் கர்மயோகிக்கு உண்டான ஒரு விசேஷமான ஒரு கராட்சம். அப்போ அந்த கர்மயோகத்தாலே ஜனக மகாராஜா மோட்சத்தை பெறுகிறார். ஞான யோகம். ஒரு ஜடபரதர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜடபரதன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு ஞானியாக இருக்க ஒரு மானை பார்த்து அந்த மானை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். மறுபிறவி மானாக பிறக்கிறார். அப்ப அந்த மானாக பிறந்து அந்த பிறவியுடைய கர்மத்தின் பிரகாரம் அடுத்த பிறவில தான் அந்த ஞாபகத்தின் பிரகாரம் ஜடபரதராக பிறக்கிறார். இதுதான் ஞான யோகத்தினுடைய ஒரு பூர்த்தி. அப்ப அந்த ஞான யோகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அனைத்து விதமான எப்பேற்பட்டது ஞானத்தை நன்றாக தெரிந்து கொண்டவர், அனைவருக்கும் உபதேசிப்பவர். ஜனபரதர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு ராஜா பல்லக்கு மேலே போவார். பல்லக்கை தூக்குவதற்கு 3 ஆட்கள் இருக்கிறார்கள், ஒரு ஆளு குறைவா இருக்கு. அந்த நேரம் பார்த்து இந்த ஜடபரதர் பார்க்கறதுக்கு ஜடம் மாதிரி இருப்பாராம், எதுவும் பேச மாட்டாராம். அவனை கூப்பிட்றான், நல்லா சாப்பிட்டுக்கிறாரு, பருத்து இருக்கிறாரு, அவனை கூப்பிட்றான்னு சொல்லுவார் ராஜா. உடனே அவனை கூப்பிட்டுருவாங்க ஜடபரதரை. உடனே 4 பேர் சரியா இருக்கு. அப்போ பல்லக்கை தூக்கி கொண்டு போவார்கள். ஜடபரதர் நடந்து சென்றாரேயானால் ஒரு ஈ மெரிக்க மாட்டார், ஒரு எறும்பு மெரிக்க மாட்டார். இப்போ நம்மலாம் நடந்து போகிறோம்ல, நம்ம ஈ இருக்குதுன்னு பார்க்குறோமா, எறும்பு இருக்குதுன்னு பார்க்குறோமா, நம்ம மனாவே நடந்து போகிறோம். ஒரு உயிர் கொலை புரிதல் பாவம் அல்லவா? ஆகையினாலே ஞான யோகத்தால் இவர் அதையெல்லாம் தெரிந்து கொண்டவர். அதனால் என்ன பண்ணுறாரு, ராஜாவை தோளிலே தூக்கி செல்கிறார். ஈ பார்த்து ஈ வந்தால் காலை தூக்கி அப்படி வைக்கிறார், காலை தூக்கி இப்படி வைக்கிறார். இவர் இப்படி காலை தூக்கி தூக்கி வைக்கிறதால உள்ள ராஜா உட்காந்துங்கிறார்ல, இப்படி சாயிறாரு, இப்படி சாயிறார். உடனே ராஜா கேட்குறாரு, என்னடா பல்லக்க ஒழுங்காக தூக்க மாட்டீங்களான்றார். உடனே அந்த 3 ஆட்கள், நீங்கள் புதுசாக ஒருத்தனை கூப்பிட்டீங்களே அவன் தான் ஒழுங்காக தூக்கலை, உடனே கீழே வைன்னு சொல்ல அவர்கிட்ட கேட்க, ஏன் நன்றாக பெருத்திருக்கிறாய், நன்றாக புஷ்டியாக இருக்கிறாய், ஏன் இந்த பல்லக்கை நீ சரியாக தூக்க மாட்டேன்ற என்று ராஜா கேட்க, அப்போ சொல்றாரு ஜடபரதர். அப்பதான் வாய் திறந்து பேசுறார், நான் எங்க உன்னை தூக்குனேன், என்னடா இப்பதான் நீ என்னை தூக்கிட்டு வந்த, நான் எங்க தூக்குறேன், நான் தூக்கல. அப்ப யார் தூக்கினா? பூமியை கால் தூக்கியது, கால் தொடை தூக்கியது, தொடை வயிறு தூக்கியது, வயிறு தோலை தூக்கியது, தோல் இதை தூக்கியது, நான் தூக்கல. உடனே ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. எப்பவுமே புரியுற மாதிரி பேசுனாவே கொஞ்சம் கஷ்டம் தெரியும், இவர் புரியாத மாதிரி பேசுறாரு. உடனே காலை விழுந்து வணங்கிட்டார், எப்பா நீ ஞானத்தை எனக்கு சொல்லிட்டாடுறார். அப்பதான் ஞான யோகத்தை பத்தி நன்றாக விவரமாக சொல்லி அவதான் ஜடபரதர். அப்ப அந்த ஞான யோகத்தாலேயே பகவானை அடையக்கூடிய பெரிய மகானாகத்தை எழுதுகிறார். பகவானை அடைவதற்கு 5 விதமான வழிகள். அதிலே கர்மயோகத்தாலே ஜனகராஜா செல்கிறார். ஞான யோகத்தால் ஒருவர் தான் செல்ல முடியும், மற்றவங்க செய்யறது கஷ்டம், ரொம்ப கடுமையாக இருக்கிறது. இப்பேற்பட்ட அதிகாரிகள் தான் அதை பண்ண முடியும், மற்றவங்களாம் பண்ண முடியும். ஒரு ஜடபரதருக்கே 3 பிறவி. அப்போ ஒரு பிறவியாக இருக்கார், மான் பிறவியாக இருக்கார். சரி, அடுத்து பக்தி யோகம். ஒரு பிரகலாதனுக்கே உண்டானது. ஒரு பிரகலாதனை போல பக்தியை யார் பண்ண முடியும்? பெத்த தகப்ப ஏனையை வச்சு கொள்றான், கடல்ல தூக்கி எறிகிறான். நம்மள அந்த பக்தி பண்ணுவோமா? ஐயோ அப்பா என்ன அடிக்காத, நானும் உடனே உனக்கு சமரசம், நீ என்ன சொல்ற நான் சொல்றேன்னு சொல்லுவோம் நம்மலாம். ஆனா பிரகலாதன் என்ன பண்றாரு, நீ எங்க நெருப்பிலே இட்டாலும், காட்டிலே விட்டாலும், மலையிலே இட்டாலும், விஷத்தையே கொடுத்தாலும் என் மனமானது பக்தியை தவிர ஒரு ஒன்றும் நாடாது. அதான் பக்தி யோகம். ஒரு எப்படி ஒரு தைல தாரையை போலேன்னு சொல்லுவாங்க. பக்தி எப்படி பண்ணணும்? இப்போ தண்ணீர் நம்ம மேலேருந்து ஊற்றினா பிசுறும். அதே ஒரு எண்ணெய் இருக்கிறது அல்லவா, ஒரு தேன் இருக்கிறது அல்லவா, அதை எடுத்து மேலேருந்து ஊற்றி பாருங்க, பிசுறுமா? ஒரு கேப் இருக்குமா? அப்படியே விழும். அதான் பக்தி யோகம்.
அதுபோல் யாரும் பக்தி யோகம் பண்ண முடியுமா? ஒரு பிரகலாதன் தான், அதுக்கப்புறம் நம்மளால் முடியாது. பிரபக்தி என்பது என்ன? அனைத்து விதமான அங்கங்கள் தெரியணும், எப்பொழுதும் பகவானுடைய சிந்தனையாகவே இருக்கணும். அது முடியுமா? ரிஷிகளால் முடியும், ஆழ்வார்களால் முடியும், ஆச்சாரியர்களால் முடியும். அந்த ஆழ்வாரே என்ன சொல்றாரு? எனக்கு சரணாகதி தான், எனக்கு பிரபக்தி கூட வேணாம், பிரபந்தம் கூட எனக்கு வேணாம், சரணாகதி தான் என்று அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான் எடுத்து காட்டுகிறார். அப்பேற்பட்ட அந்த திருவேங்கட மலையிலே அடியேன் சரணம் புகுகிறேன் என்று எடுத்து காட்டுகிறார். அப்ப அந்த சரணாகதி, அப்ப அந்த பிரபக்தி என்ற ஒரு பிரபந்தன் ஒரு நிலையானது அனைத்தையும் செய்ய சொல்லுகிறது. ஆனால் அதற்கு தகுதிகள் வேண்டும். இந்த 4 நிலையும் நம்மால் இயலவில்லை. அப்ப 5வது என்ன? சரணாகதி. இந்த சரணாகதி தான் ராமானுஜர் நமக்கு காட்டிய வழி. ஆச்சாரிய முகேனே பஞ்சசமஸ்காரம் செய்து கொண்டு பகவானிடத்திலே நம்மை ஆட்படுத்துகிறார்கள் அல்லவா, அதுவே சரணாகதி. இதை அந்த காலத்தில் பகவானானவன் ஆழ்வார்களுக்கு காட்டி கொடுக்கிறார், ஆச்சாரியர்களுக்கு காட்டி கொடுக்கிறார். அந்த ஆச்சாரியன் எம்பெருமானாரானவர் இப்போ நம்ம ராமானுஜ தாசன்னு சொல்கிறோம். ஏன் நாதமுனி தாசன் சொல்லலையே, நம்மாழ்வார் தாசன் சொல்லலையே? ஏன் சொல்லலை? இந்த ராமானுஜர் தான் அந்த சரணாகதி தத்துவத்தை உலகம் முழுக்க பரப்பினார். அப்போது நாம் இந்த இடத்துல மோட்சம் அடைவதற்கு மிக முக்கியமானவர் வழிபுகுத்துவர் யார்? ராமானுஜர் தான். அதனால தான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சரணாகதி தத்துவத்தை நமக்காக நடைமுறைப்படுத்தி 74 ஆச்சாரிய புருஷர்கள் நியமிக்கிறார். அந்த ஆச்சாரிய புருஷர்கள் மூலமாகத்தான் நாம் பஞ்சசமஸ்காரம்னா என்ன, தாப புண்டர நாம யாக மந்தரம் என்ற 5 நிலை. இந்த 5 நிலையை எவன் ஒருவன் ஆச்சாரிய முகையினை பெற்றுக்கொண்டு அந்த ஆச்சாரியன் காட்டின வழியிலேயே செல்லுகிறானோ அவனே சரணாகதன், சரணாகதிக்கு உடைந்தவன் ஆகிறான். அது போல இருந்தா அந்த காலத்தில் விபீஷண ஆழ்வான் ராமனிடத்திலே சரணாகதி பண்ணினான். அந்த விபீஷண ஆழ்வான் ஒருவனே சரணாகதி பண்ணினான். ஆனால் விபீஷண ஆழ்வான் உடன் வந்த 4 அவர்களுக்கும் அந்த பகவானானவன் நல்ல இதத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்தான் அல்லவா. அதுபோல நமக்காக ராமானுஜர் சரணாகதி பண்ணினார். இப்ப நாம் ராமானுஜர் திருவடியை பற்றினோமே ஆனால் அந்த சரணாகதி நமக்கும் பலிக்கும். இதுதான் 5 நிலை. அப்ப 15 ஆச்சா? 5 பார்த்துக்கிட்டு வந்தோமா? இப்ப பகவானுடைய நிலை 5, ஜீவாத்மாக்களுடைய நிலை 5, பகவானை அடைவதற்கு 5 விதமான வழிகள். இப்ப பகவானிடத்தில் சென்று நாம் செய்யக்கூடிய கைங்கரியங்கள், அர்த்த காம மோட்ச நிலைகளை பிரித்து காட்டுகிறார்கள். 5 விதமான நிலைகளை சொல்றார் அந்த இடத்துல. இப்போ பகவானிடத்தில் சென்று நாம் கேட்டு பெறக்கூடிய பலன் என்னென்ன பலன்கள்? சில பேர் பணத்தை பெற்று செல்கிறார்கள், சில பேர் பதவியை பெற்று செல்கிறார்கள். ஒரு பிரம்மா, எனக்கு பிரம்ம பதவி வேண்டும். தேவர்கள், எனக்கு தேவேந்திர பதவி வேண்டும். சம்சாரிகள், எனக்கு செல்வங்கள் வேண்டும். கேவலன், எனக்கு கைவல்யம் வேண்டும். 5வதாக சரணாகதி பண்ணுபவனே மோட்சம். இதைத்தான் அர்த்த காம கேவல ஐஸ்வர்ய மோட்சம் எடுத்து காட்டுகிறார்கள் பெரியோர்கள். அப்போ பகவானிடத்தில் சென்று ஒரு காமதேனுவை போல பகவான் யார் எதை கேட்கிறார்களோ அப்படியே கொடுக்கிறார். இப்போ 20 ஆச்சா? அந்த பகவானிடத்துல சேர ஒட்டாம இருக்கிறது 5 விதமான விரோதி சொரூபன்ற. என்னென்ன 5 விதமான விரோதி சொரூபங்கள்? கத்ருத்ர ராகித்வம், சேஷத்துவ கத்ருத்ர ராகித்வம், கத்ருத்ர ராகித்வம், கத்ருத்ர போக்திருத்ர ராகித்வம், கத்ருத்ர ஞாத்ருத்ர ராகித்வன்ற. அதாவது 5 விதமான விரோதிகள். என்ன விரோதிகள் என்றால், முதல் மிக முக்கியமானது அகங்கார மமகாரம் முதல் விரோதி. 2வது விரோதி பகவான் தான் பரதெய்வம் நினைக்கணும். இல்லை இல்லை, எல்லாமே தெய்வம் தான் அப்படி நினைத்தோமே ஆனால் அது ஒரு விதமான விரோதி. இப்படி எடுத்து காட்டுகிறார்கள். இல்லை இல்லை, நான் தான் பகவானை வணங்குறேன், அதனால தான் பெருமாள் என்னை ரட்சித்தார், அது ஒரு வகையான விரோதி. இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ இதையெல்லாம் பகவானிடத்திலே சென்று நாம் அடைவதற்கு தடையாக இருக்கிறது. இதைத்தான் அம்போன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி என்றார் இல்லையா. தடை காட்டி ஊம்புடுதோம் என்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிதான் எப்படி என்ன சொல்லணும் அழகாக. அதாவது கர்மயோக, ஞான யோக, பக்தி யோக, சரணாகதி பட்டம்.
அப்ப தடை என்பது கத்ருத்வ ராகித்வம், சேஷத்துவ கத்ருத்வ ராகித்வம், ஞாத்ருத்வ ராகித்வம், போக்திருத்வ ராகித்வம், கத்ருத்வ ராகித்வம் 5 விதமான தடைகளானது பகவானிடத்திலே நாம் சென்று அடைய ஒட்டாமல் இருக்கிறது நமக்கு விரோதி ஸ்வரூபம் என்று எடுத்து காட்டுகிறார்கள். இந்த விரோதி ஸ்வரூபத்தை நிறைய விலக்கி சொல்றாரு சுவாமி. அந்த விரோதி ஸ்வரூபம் என்ன அப்படின்னா நிறைய சொல்றாரு. அதில் இப்போ நம்ம நடந்து போய் கொண்டே இருக்கிறோம். இப்போ ஒரு கோபுரம் வந்து விட்டது. அந்த கோபுரத்தை பார்த்த இடத்திலேயே அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கணும். அப்படி வணங்கலை, அது ஒரு வகையான விரோதம். அடியார்களை குறை சொன்னால் அது ஒரு வகையான விரோதம். பாகவத அபசார அசக்கிய அபசாரங்கள் எடுத்து காட்டுகிறார். இவையெல்லாம் பகவானிடத்திலே அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விரோதி சொரூபங்கள். இந்த விரோதி சொரூபத்தை 26 விரோதி சொரூபம் மனவாளமாமணி சொல்றார். வேதாந்த தேசிகர் 32 விரோதி சொரூபத்தை சொல்றார். அதெல்லாம் நம்ம பார்க்க போனா இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் அதெல்லாம். ஆனால் மிக முக்கியமானது என்ன சொல்றாருன்னா, பகவானை நான் வணங்கலை, பகவான் தான் நம்ம வணங்க வச்சான்னு நினைச்சா முதல் விரோதம் போயிடும். நான் பகவானுக்கே அற்று தீர்ந்த அடிமை என்று நினைத்தா 2வது விரோதம் போயிடும். இந்த ஞானம் கூட எனக்கு கொடுத்ததல்ல, பகவான் தான் எனக்கு கொடுத்தான் நினைத்தோமையானால் 3வது விரோதியும் போயிடும். பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை பார்த்து ஆச்சாரியன்தான் நமக்கு அனைத்துமே காட்டி கொடுத்தான் நினைத்தோமையானால் 4வது விரோதி முறையானது போய்விடும். அந்த பகவானத்தில் சென்று அந்த பகவானுடைய சந்தோஷத்துக்காகத்தான் நான் கைங்கரியம் பண்ணணும் நினைத்தோமையான 5வது விரோதியும் போயிடும். இதைத்தான் ஆண்டால் மற்றையினம் காமங்கள் மாற்று 5. இப்போ 25 வந்தாச்சா. இந்த விரோதி சொரூபம் தான் மிக மிக முக்கியமானது. அதை வல்லார்வாய் கேட்டு நன்றாக உணரணும். இந்த மிக்க இருநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் வாழ்வினையும் ஊழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். வேதத்தினுடைய ஆப்தமான கருத்து இதுதான். திருவாய்மொழியினுடைய சாப்தமான கருத்து இதுதான். இந்த அர்த்தம ஞானத்தை எவன் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அவனே பரிபூர்ணமான ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணி ஆகிறான், அவனே மோட்சம் செல்வதற்கு தகுதி ஆகிறான் என்று மணவாள மாமுனி உபதேச ரத்தன்மாலில் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே எடுத்துக்காட்டி பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி இருள் தருமா ஞாலத்தே இன்பமுற்று வாழும் எடுத்துக்காட்டுகிறார். அர்த்தவ ஞானத்தை ஓரளவுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அனுபவித்தோம். மேலும் அவங்களோட ஆச்சாரத்தில் இன்னும் நன்றாக கேட்டு தெரிந்து கொள்ளணும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் துரிவேஸ்வரனும் ஸ்ரீமதி ரம்மிஷா மகாத்மனி ஸ்ரீரங்க வாசினி பூயா நித்யஸ்ரீ நித்தியமங்கல்.